அடுத்து பாருங்கள், ரெண்டாவதுல இது 2a² + 9a + 10. இப்போ இங்கே இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் முன்னாடி எதுவும் இல்லாமல் இருக்கும். அப்போங்கும்போது இதுக்கு மட்டும் பெருக்கி நடுவில் இந்த நம்பர் வருதான்னு பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக போட்டுடலாம். ஆனால் முன்னாடி எதுவும் நம்பர் வந்ததுன்னா நம்ம 2ஐயும் 10ஐயும் பெருக்கி 20ன்னு வரும். இதுக்கு 2 காரணி எடுப்போம். 4 5 20. இப்போ 4ஐயும் 5ஐயும் கூட்டுனா நமக்கு 9ன்னு கிடைக்கும். இப்போ இதை டைரெக்டாக போடக்கூடாது, அடுத்த ஸ்டெப் படி தான் போடணும். 2a² ப்ளஸ் இங்கே 2ன்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 4 தான் எழுதணும். 4a ப்ளஸ் அடுத்து 5a + 10. இப்போ 2a² + 4ல் நம்ம 2aவை பொதுவாக வெளியில் எடுக்கலாம். அப்போ இங்கே மீதம் a இருக்கும். ப்ளஸ் இந்த இதில் 2a எடுத்தால் மீதம் 2 இருக்கும். அடுத்து ப்ளஸ் இந்த இதில் 5 பொதுவாக வெளியில் எடுப்போம். அப்போ நமக்கு a + 2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த இதில் a + 2 பொதுவாக வெளியில் எடுத்துருவோம். மீதம் இருக்குது 2a + 5. அப்போ இதோட காரணிகள் a + 2 × 2a + 5. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 5x² - 29xy - 42y². இப்போது 42ஐயும் 5ஐயும் பெருக்கணும். 2 10, மிச்சம் 1, 5 20, 21, 210ன்னு வரும். நம்ம எப்பயுமே காரணிப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த இதிலிருந்து ஏதாவது பொதுவாக வெளியில் எடுக்க முடியுதான்னு பார்த்துட்டு முதல்ல எடுத்துடணும். அப்போனா தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 210ன்னு வருது, மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போது பெருக்கும்போது ஏதாவது ஒரு நம்பருக்கு மைனஸ் வரும். அடுத்து இங்கே பாருங்கள், -29ன்னு இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு தான் நமக்கு மைனஸ் வரும். 210 நம்ம டானாவத்தலில் போட்டோம்னா 1 2 2 0, 2 10. அடுத்து 5ஆல் போட்டோம்னா 2 10, 1. 3ஆல் போட்டோம்னா 7 3 21. நமக்கு இதில் 2 இதை எடுத்து கூட்டும்போது -29ன்னு கிடைக்கணும். அப்போ பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் சிம்பிள். இப்போ 3 21ன்னு எடுத்தோம்னா 21 × 2 10. இப்போ பெரிய நம்பருக்கு போட்டோம் அப்படின்னா 21 + 10னா நமக்கு -11ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், 23 6 × 5 35, ஒரு இதுக்கு மைனஸ் வரணும். இப்போ இதை பெருக்குனா நமக்கு -210. இதை இது கூட்டுனா -35 + 6. இப்போ கூட்டணும் அப்படின்னா -35லேருந்து 6 கழிச்சோம்னா நமக்கு 29ன்னு கிடைக்கும். -29. இப்போ நம்ம எடுக்க வேண்டியது -35 + 6, 5x². இங்கே 5 இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு -35 தான் எழுதணும். -35x + 6, சாரி -35xy + 6xy - 42y². இப்போ இந்த இதில் 5xஐ பொதுவாக வெளியில் எடுக்கலாம். மீதம் இருக்கிறது x இருக்கும். அடுத்து -35xy / 5x. x கேன்சல் ஆயிரும். 1 5 5, 7 5 35. அடுத்து y -7yன்னு வரும். அடுத்து இந்த இதில் நம்ம +6 ஒய்யை பொதுவாக வெளியில் எடுப்போம். இப்போ மீதம் இருக்கிறது x -7 ஒய் எடுத்ததுனால ஒரு ஒய், அதாவது -42y² / 6yன்னு எழுதுவோம். ஒய்யும் கேன்சல் ஆகிரும். மீதம் ஒரு ஒய் இருக்கும். 1 6 7 6 42, மைனஸ் சிம்பிள் இருக்கனால மைனஸ். அப்போது நமக்கு x - 7y × 5x + 6yன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், 9 - 18x + 8x². இதை நம்ம 8x² - 18x + 9ன்னு எழுதிக்கிடுவோம். அப்போ தான் நம்ம காரணி கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 8ஐயும் 9ஐயும் பெருக்குனா நமக்கு 72ன்னு கிடைக்கும்.
ஆனால் நடுவில் பாருங்கள் மைனஸில் இருக்குது. இப்போது நமக்கு 2 காரணி எடுக்கும்போது அந்த 2லேயுமே மைனஸ் சிம்பிள் இருக்குன்னா அதை பெருக்குனா ப்ளஸ் ஆயிரும். அடுத்து 2லேயுமே மைனஸ் இருந்தால் அதை கூட்டும்போது மைனஸில் கிடைக்கும். அப்போ நம்ம எடுக்க வேண்டிய காரணியில் வந்து 2லேயுமே மைனஸ் சிம்பிள் போடணும். இப்போ 9 72 மைனஸ் மைனஸ் போட்டோம்னா ப்ளஸ்ஸு. ஆனால் 9ஐயும் 8ஐயும் நமக்கு கூட்டுனா நமக்கு மைனஸ் 17ன்னு கிடைக்கும். நமக்கு மைனஸ் 18ன்னு கிடைக்கணும். 72 2ஆல் போட்டோன்னா 2 6 மிச்சம் 1 6 12 2ஆல் போட்டோன்னா 1 2 மிச்சம் 1 2 16 2ஆல் போட்டோன்னா 9 2 18 அடுத்து 3 9. 2 காரணி எடுக்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்க 2 4 4 3 12 அடுத்து 23 6. இப்போ மைனஸ் 12 மைனஸ் 6ஐயும் பெருக்குனா நமக்கு ப்ளஸ் 72ன்னு கிடைக்கும். இதே இது மைனஸ் 12ஐயும் மைனஸ் 6ஐயும் கூட்டுனா நமக்கு மைனஸ் 18ன்னு வரும். அப்போ நம்ம எடுக்க வேண்டியது மைனஸ் 12 மைனஸ் 6. இப்போ 8x² மைனஸ் 12x மைனஸ் 6x ப்ளஸ் 9. இப்போ இந்த இதிலிருந்து நம்ம 4xஐ பொதுவாக எடுக்கலாமா? இப்போ 4xஐ எடுத்தோம்னா இங்கே வந்து 2x இருக்கும். 8/4னா நமக்கு 2. அடுத்து x²/xனா x. அடுத்து மைனஸ் 3ன்னு வரும். ஏன்னா மைனஸ் 12x/4x x கேன்சல் ஆயிரும். 1 4 3 12 மைனஸ் சிம்பிள். அடுத்து மைனஸ் 6x ப்ளஸ் 9 மைனஸ் 3 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து 2x இருக்கும். அடுத்து மைனஸ் 3 மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு 3 9. அப்போ நமக்கு இங்கே 2x மைனஸ் 3ன்னு இருக்கும். இப்போ 2லேயுமே 2x மைனஸ் 3 இருக்குது. அதை பொதுவாக வெளியில் எடுத்துருவோம். அடுத்து மீதம் இருக்குது 4x மைனஸ் 3. அப்போது இதோட காரணிகள் வந்து இது. அடுத்த சம் பாருங்க. 6x² ப்ளஸ் 16xy ப்ளஸ் 8y². இந்த இதில் நம்ம 2 பொதுவாக வெளியில் எடுக்கலாம்ல. 2 பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 3x² ப்ளஸ் 8xy ப்ளஸ் நமக்கு என்னது 4y² கிடைக்கும். அடுத்து பாருங்கள். இப்போ இந்த இதை எடுத்தோம்னா 3ஐயும் 4ஐயும் பெருக்குவோம் 12ன்னு வரும். இப்போது இதுக்கு 2 இது கண்டுபிடிக்கணும். அதை கூட்டுனா நமக்கு 8 கிடைக்கணும். 6 12. இப்போ 6ஐயும் 2ஐயும் கூட்டுனா நமக்கு 8ன்னு கிடச்சிரும். அப்போ நம்ம எடுக்க வேண்டியது 6 2. 2 ஏற்கனவே இருக்குது, அதை எழுதிடுவோம். 3x² போட்டுட்டு இந்த ப்ளஸ் 8xyயை நம்ம ப்ளஸ் 6xy ப்ளஸ் 2xyன்னு பிரித்து எழுதலாம். இதை பிரிக்கும்போது இங்கே முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கணும். அடுத்து ப்ளஸ் 4y². ஏன் அப்படின்னா இப்போ இங்கே 6xyன்னு போட்டால் தான் 3ஐயும் 3 6 இருக்குது. இதிலேருந்து 3 பொதுவாக வெளியில் எடுக்க முடியும். இதே இது 3x² ப்ளஸ் 2xyனா நம்பரை வந்து எடுக்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். இப்போ 2 ஏற்கனவே இருக்குது, அதை போட்டுருவோம். 3x² 6xy இதிலேருந்து 3xஐ பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு இதில் x இருக்கும். அடுத்து ப்ளஸ் 2y இருக்கும். அடுத்து ப்ளஸ் இங்கே 2yயை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா இங்கே வந்து நமக்கு x இருக்கும். அடுத்து ப்ளஸ் 2y. ஏன்னா 2yயை எடுத்துட்டோம். அப்போ மீதம் இருக்கிறது 2yன்னு இருக்கும். அடுத்து பாருங்கள், ஏற்கனவே இருக்கிற 2. அடுத்து இந்த இதில் பொதுவாக இருக்க x ப்ளஸ் 2yயை எழுதிடுவோம். அடுத்து மீதம் இருக்கிறத தனியாக எடுத்துடுவோம். 3x ப்ளஸ் 2y. அப்போது இதோட காரணிகள் வந்து 2 இன்ட்டு x ப்ளஸ் 2y இன்ட்டு 3x ப்ளஸ் 2y. அப்போது நம்ம கொடுத்துருக்கும் போதே ஏதாவது பொதுவாக வெளியில் எடுக்க முடியுமான்னு பார்த்து எடுத்துட்டு அடுத்து நம்ம சம் செய்யணும். அப்படி செஞ்சால் கொஞ்சம் ஈஸி. அடுத்து பாருங்கள். 12x² ப்ளஸ் 36x² ப்ளஸ் 27y² x². இப்போது இதில் எது பொதுவாக வெளியில் எடுக்கலாம்னு பார்க்கலாம்.
3 எடுக்கலாம். அடுத்து எல்லா இதுலேயுமே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 3 எக்ஸ் ஸ்கொயரை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து 4 இருக்குமா, அடுத்து ப்ளஸ் 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 12ன்னு கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுத்ததுனால ஒய் ப்ளஸ் 3 எடுத்ததுனால இங்கே 9ன்னு இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரும் வெளியில் எடுத்துட்டோம். அப்போ 9 ஒய் ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம், 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே மாற்றி எழுதிக்கலாமா, 9 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஒய் ப்ளஸ் 4ன்னு எழுதலாமா. இப்போ 9 4 பேருக்குன்னா நமக்கு 9 36 ப்ளஸ் சிம்பிள் தான், நடுவுலையும் ப்ளஸ்ஸு. இப்போ 9 36னா இதை கூட்டணும் அப்படின்னா 9 4 கூட்டுனா நமக்கு 13ன்னு கிடைக்கி. ஆனால் நமக்கு இங்கே வந்து 12ன்னு கிடைக்கணும். 36 காரணிப்படுத்தினோம்னா 3ஆல் போட்டோம்னா 1 3 3 2 3 6, அடுத்து 3ஆல் போட்டோம்னா 4 3 12, 2 4, 3 2 6 இன்ட்டு 3 2 6, 6 6 36. இப்போ 6 6 கூட்டுனா நமக்கு 12ன்னு கிடச்சிடும். அப்போ 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 9 ஒய் ஸ்கொயர், இந்த 12 ஒய்யா 6 ஒய் ப்ளஸ் 6 ஒய்ன்னு எழுதுவோம். அடுத்து ப்ளஸ் 4, 3 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுருவோம். இந்த இதில் நம்ம 3 ஒய்யை பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 3 ஒய் இருக்கும். அடுத்து ப்ளஸ் 3 ஒய்யை எடுத்தனால 2. அடுத்து இந்த இதில் நம்ம 2 தான் பொதுவாக வெளியில் எடுக்க முடியும். இப்போது 3 ஒய் ப்ளஸ் 2ன்னு வரும். இப்போ 3 எக்ஸ் ஸ்கொயர் ஏற்கனவே இருக்குது, அதை எழுதிடுவோம். அடுத்து இந்த இதில் 3 ஒய் ப்ளஸ் 2 பொதுவாக வெளியில் எடுக்கலாம். எடுத்துகிட்டு மீதம் இருக்கிறத 3 ஒய் ப்ளஸ் 2ன்னு எழுதுவோமா. அடுத்து பாருங்கள், இது வந்து 2 டைம் இருக்குது. அப்போ எப்படி எழுதுவோம், 3 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 3 ஒய் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். இப்போ இதோட காரணிகள் 3 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 3 ஒய் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்டெப் செய்யலாம். அப்படி இல்லாட்டி இங்கே பாருங்கள், இந்த இதை எடுத்து எழுதுவோமா, 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 9 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஒய் ப்ளஸ் 4. இப்போ கடைசி உள்ளதை பார்ப்போம். இதை 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இங்கே 3 ஒய் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது இதை ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். நமக்கு பிங்கிற இடத்துல 2 வரும், ஏங்கிற இடத்துல 3 ஒய்ன்னு வரும். இப்போ 2abயில் போட்டு செக் பண்ணலாம். 2 இன்ட்டு ஏங்கிற இடத்துல 3 ஒய் இன்ட்டு பிங்கிற இடத்துல 2. இப்போ இதை பெருக்குனா 2 4 4 12 ஒய்ன்னு வரும். இப்போ நம்ம இது வந்து டைரெக்டாகவே போட்டுடலாம். 3 எக்ஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் ஏங்கிற இடத்துல 3 ஒய் ப்ளஸ் பிங்கிற இடத்துல 2 ஹோல் ஸ்கொயர். நம்ம சம்மல்லாம் ஒரு தடவைக்கு 2 3 தடவை செஞ்சு பார்த்தா ஈஸியாக அதுக்கடுத்து என்ன ஸ்டெப்புன்னு தெரிஞ்சிடும். அடுத்த சம் பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 18. ஏற்கனவே எடுத்துக்காட்டு சம்மில் பார்த்தோம். இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரை வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். அப்போ எக்ஸுன்னா நமக்கு ஏ ப்ளஸ் பின்னு கிடைக்கும். இப்போ இங்கே ஏ ப்ளஸ் பி வர்ற இடத்துலலாம் நம்ம எக்ஸுன்னு போடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக எக்ஸு ப்ளஸ் 18. இப்போ நமக்கு பெருக்குனா 18 வரணும். 2 காரணி எடுக்கணும், அதை பெருக்குனா 18 வரணும். அதே இது கூட்டுனா 9 வரணும். 3 18. இப்போ 3 6 கூட்டுனா 9ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9xக்கு பதிலாக 6x ப்ளஸ் 3x இந்த 18 எழுதுவோம். ஃபஸ்ட்டு இதில் எக்ஸை எடுத்தோம்னா நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு வரும். அடுத்து ரெண்டாவதுல 3 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு வரும். இப்போ 2 இதுலேயுமே எக்ஸ் ப்ளஸ் 6 இருக்குது, அதை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா மீதம் இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு எழுதுவோம். இதோட சம் வந்து முடிஞ்சிடாது. ஏன்னா நம்ம எக்ஸுங்கிற இது வந்து ஏ ப்ளஸ் பின்னு எடுத்துருக்கோம். ஏன்னா ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக தான் நம்ம எக்ஸ் போட்டிருக்கோம். அப்போது இங்கே எக்ஸுங்கிற வர்ற இடத்துலலாம் ஏ ப்ளஸ் பி போடுவோம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இந்த 6, அடுத்து எக்ஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி, இங்கே இருக்க ப்ளஸ் 3. அப்போ நமக்கு இதை காரணிப்படுத்தினா கிடைக்கிற மதிப்பு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 6 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 3. இப்போ சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2 3 தடவை செஞ்சு பார்த்தா தான் கொஸ்டினில் பார்க்கும்போது எந்த சம்மை எப்படி செய்யணும்னு டக்குன்னு ஞாபகம் வரும். அதனால் சம்மை பார்த்துட்டு போகிறது இல்லாமல் அடிக்கடி செஞ்சு பாருங்கள்.